எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ கீழே ஒருத்தவங்க ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய 2 வயது குழந்தைக்காக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2 வருஷமாக ஹாஸ்பிட்டல் கையுமா தான் இருந்திருக்காங்களாம். மகனுக்கு ஏதோ உடல்நிலையில் பிரச்சனை, 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த நேரம் தேதி இடப்படி அவங்களுடைய ஜாதக கட்டம் ஸ்க்ரீனில் தெரியுது. ஏன் குழந்தைக்கு 2 வருஷமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துருவோம். ராசியாக வந்திருக்கிறது தனுசு ராசி, நட்சத்திரம் போராடம், லக்னம் தனுசு லக்னம். தற்போது என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கிர தசை நடக்குது. ஏன்னா போராட நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சுக்கிர தசை தான் தொடங்கியிருக்கோம். சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு அவயோகர், நன்மை செய்யவே மாட்டார். தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை வாழ்க்கையில் வரவே கூடாது. அப்படி வந்தால் ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால கடன், நோய், எதிரி அப்படின்னு நிறைய விஷயத்தை கொண்டு வருவார். இந்த குழந்தைக்கு கடன், 2 வயது குழந்தைக்கு கடன் எப்படி வரும்? அதே போல் எதிரி எப்படி வருவாங்க? நோய் தான் வரும். அது மாதிரி உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை, இது போல் தான் சுக்கிரன் கொடுப்பார். அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் நீச்சமாகி நீச்ச பங்கமாகி குருவின் பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பு. பெரிய உபாதைகள், உடல் உபாதைகள் இந்த குழந்தைக்கு வந்துடாது. இந்த குழந்தை நல்லாவே இருக்கும். கடந்த 2 வருஷமாக தான் ஹாஸ்பிட்டல் கையுமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்களேன். சுக்கிர திசையில் ராகு புத்தி போயிருக்கு. 2020 2023 வரைக்கும் சுக்கிர தசை ராகு புக்தி, 2023 எண்டு வரைக்குமே சுக்கிர தசை ராகு புக்தி தான் போயிருக்கு. சுக்கிரனும் ராகுவும் எப்படி இருக்காங்க பாருங்கள், சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க. சுக்கிரனுக்கு 8ல் ராகு, ராகுக்கு 6ல் சுக்கிரன். இப்படி சஷ்டாஷ்டக தசாபுத்திகளை கெடுதல் நடக்கும். எப்போவுமே வயசுக்கு தகுந்த மாதிரி கெடுதல் நடக்கும். குழந்தை அப்படிங்கிறதுனால உடலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ராகு புக்தி முடிஞ்சு இப்போ தற்போது குரு புக்தி தொடங்கியிருக்கு. பையனோட உடல்நிலை சீராகும், நல்லாவே இருப்பான். மேலும் இது போல் கெடுதல்கள் திரும்ப நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி வளர்பிறை சந்திரனாகி லக்னத்திலே இருக்கார். அவருடைய 8ஆம் வீட்டு பலனை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா 8க்கு 6ல் அவர் மறைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். சனி பார்க்குறது ஒரு நெகட்டிவ் தான், இருந்தாலும் அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். 8ஆம் இடத்து அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இந்த பையனுக்கு பெரிய கெடுதல்கள், உடல் உபாதைகள்லாம் வருங்காலத்தில் வந்துடாது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர தசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய சந்திர தசை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோக தசைகள் தான் வருது. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அந்த முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறது எப்போவுமே சிறப்பு. குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்தில் சுக்கிரன் அஸ்தமனப்படுத்தி ரொம்ப வலுவாகவே இருக்கார். அரசு துறையில் இந்த பையன் கண்டிப்பாக போவான். நல்ல முன்னேற்றமுடைய, நல்ல ஏற்றமுடைய, நல்ல வாழ்வுடைய ஜாதகம் தான் இந்த குழந்தையோட ஜாதகம். சனியின் பார்வையும் 8ஆம் வீட்டில் இருக்குது. அதே நேரத்தில் ஆட்சி பெற்ற குருவின் பார்வையும் 8ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் பெரிய கெடுதல்கள், உடல் உபாதைகள் அப்படி எதுவும் இந்த குழந்தைக்கு வந்துடாது. இந்த குழந்தை நல்லாவே இருக்கும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளமான வாழ்வு பெற்று நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள்.